லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து எஸ்இஓனா என்ன, எஸ்இஓ ஸ்மால் பிசினஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோல நம்ம வந்து எஸ்இஓல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எஸ்இஓல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றது ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனா பார்ப்போம். ஓகேங்களா? எஸ்இஓல இருக்க டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் எஸ்இஓன்றத ஒரு 3 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. ஆன் பேஜ்னா எனிதிங் உங்களோட சர்ச் இன்ஜினுக்காக உங்க வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்றது, எனிதிங் ரிலேட்டட் டு உங்க வெப்சைட்டுக்குள்ள பண்ற விஷயங்கள் எல்லாமே ஆன் பேஜ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்க வெப்சைட்டை விட்டுட்டு உங்க வெப்சைட்டுக்கு அவுட் சைட், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வெப்சைட் எடுத்துட்டு போய் ஒரு டைரக்டரியில லிஸ்ட் பண்றது, உங்க வெப்சைட்காக வேற ஒரு வெப்சைட்ல லிங்க் பில்ட் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஆஃப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர்த்து டெக்னிக்கல் எஸ்இஓ ஒன்று இருக்கு. உங்க வெப்சைட் ஸ்பீட் ஆப்டிமைசேஷன், இல்லை உங்க வெப்சைட் வந்து ரேங்க் ஆகல, பர்டிகுலர் பேஜ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்றது டெக்னிக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதோட 3 பிரான்ச்சஸ் ஆஃப் எஸ்இஓ. ஸோ இது ஃபர்தரா நம்ம வந்து அனதர் வீடியோல பிரீஃபா நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.